ஷேய் விஷ்ணு பிரமா நந்தி எல்லா தமிழ்நாடு முழுவதும் அதிகாரியெல்லாம் கேட்டுக்கோ. நாக்கை கடிக்காத. நாக்கை கடிச்சேன்னா இவர் உன் வீட்டில் கடிக்க விட்ருவார். அதிகாரி வீட்டில் பூரா உன் பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தியெல்லாம் கடிக்க விட்டு சொரிஞ்சு மோந்து வாக்க விட்ருவார். கடவுளில் அவமதிக்காத. என்ன கணக்கு சும்மா விளையாட்டுக்கு உன் மண்டையில் மூளையில் என்ன ஏறலை, ஏற்ற விட மாட்டார். அந்த டைம் தான் ஏற்ற விடுவார் மண்டையை மூளையில். சரியா? கடவுள் பூமியில் நான் வந்துட்டேன், நான் கணக்கு போடுறதாமே மானிட பேருக்கு ஏற்ற மாட்டார். டைம் வரையில் கணக்கு எடுக்கல தான் ஒவ்வொருத்தரும் மாட்டி உள்ளே போய்கிட்டே இருப்பான். புரியுதா இல்லையா? கைலாசத்தில் முதல் அதான் இந்த புரோக்கர் ஜேசிபி அடித்தானா, ஜேசிபி இப்போ கொண்டது முதல் ஜேசிபி அவன் தான் ஆளுகளை கூட்டிகிட்டு அழுதான அந்த புரோக்கர். அந்த புரோக்கர் தான் இங்கே பூரா அநியாயப்பட்டு சேட்டை பண்ணுற பூரா அவன் தான். ஏன்னா அவன் ஏற்கனவே இங்கே கைலாசத்தில் சண்டை போட்டுக்கிட்டு அது கணக்கு திரை லோகத்தில் போயிடுச்சு. நாங்கள் இளம்பச்சம்பழம் அங்கே ஒரு தோப்பில் ஒருத்தனை 2 பேர்த்தில் ஒருத்தனை கொண்டுட்டோம், அது தெரியுமா? அதை மாதிரி ஒன்றையும் கொண்டு ஓடுவான். ஒழுங்காரு, இடத்த விட்டுட்டு ஓடி போயிரு அப்படின்னு அவன் குழல் ஊதி கொட்டு மேலே வாய்ச்சான்டா. அது கணக்கு திரை லோகத்தில் யூடியூப்பில் போயிடுச்சு. அது ராஜபாளையம் வழக்கறிஞர்கிட்ட கேளு, அவன்கிட்ட எல்லாம் இருக்குது. கணக்கு வச்சுருக்கான். கணக்கு வச்சல ராஜபாளையம் எல்லாம் சுற்றி ரிச்சிட்டு அடிச்சில அதில் எல்லாம் உள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா இல்லையா? அது சேனலும் போயிடுச்சு. கொன்னது வச்சது அது எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கான். விடமாட்டான் ராஜபாளையம், அவன் விட மாட்டான். தப்பு செய்ததுக்கு ஐயா இடத்துல நான் யாரும் விடமாட்டேன் அப்படின்னு அவனும் 2 இழுப்பு காத்தோட இழுப்பு பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதையும் பார்த்துக்கோ. கைதை பேப்பரால் அங்கங்கே கொடுத்து சமாளிச்சுட்டு ஓடிக்கிட்டு போகணும் நீ நினைக்காத. அதுக்குத்தான் அவனை விட்டு இந்த பத்திரம் போட்டவன் இங்கே எல்லாவனும் அவனை அந்த புரோக்கரை வச்சே வள வைக்காங்க. இப்போ கதை வந்துருச்சா? கதை துஷ்டு எடுப்பார், கதை விடுவார், கதையை விட்டு ஏற்றி அமைக்கிடுவார். இது வானரப்பட இராணுவம் உள்ள வரையில் எப்படி அதை அலசி எடுப்பார், எப்படி கணக்கு வரும். அந்த கொன்று அதே சொல்லலாம்ல, இளம்பச்சம்பழம் காடு தோப்பு அங்கே 2 பேர் சேட்டை பண்ணான். ஒரு வரப்பு தவிர ஆளுக்கு ஒருத்தனை நாங்கள் கொண்டுட்டோம், தூக்கி போட்டு போயிட்டோம் அப்படிங்க. அதை காவல்துறை நீ கண்டுபிடிக்கலையா? கணக்கு உள்ள யூடியூப் கணக்கில் சேனலில் உள்ளே போட்டிருக்கே பாரு. அவன் பேசினதா இப்போ கணக்கு தலைவாபுரம் செட்டியார்பட்டி கொடுத்தோமா? கைலாசத்துலேருந்து கொடுத்தோமா இல்லையா? ஈஸ்வரம்மா கொடுத்தானா இல்லையா? எல்லாம் பாரு. உட்காந்துக்கிட்டே தான் இருப்பார். கணக்கு அவர் தான் கணக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி கணக்கு எப்படி தப்புச்சேரவனை தூக்கணும், எப்படி உள்ளே கொண்டு போய் அடைக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடவுள் தண்டனை கொடுக்கணும்ல. தப்புச்சேரவனுக்கு தண்டனை கிடைக்காதனால தான் 2 காலை கையை அந்த பேப்பரை வீசி அதுக்கு தான் அந்த பேப்பர் முற்றுப்புள்ளி வைக்காரு. இந்த பேப்பரால் அந்த காகித பேப்பரால் பூரா பாவத்தை செஞ்சு வச்சுருக்கான். அப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி அழிக்க பிறந்திருக்கான். இந்த செம்மத்தில் எல்லாம் கொடியை தூக்கி இடத்த பிடிச்சான் 7 செம்மமாக. இந்த செம்மத்தில் விவசாயம் பண்ணுறவனை கொல்லுதற்கு பிறந்திருக்கான். மானிட பேரில் கொல்லுதற்கு பிறந்திருக்கான். அந்த பார்த்தியாடா 41 பிஞ்சு பிள்ளைகள் கடவுளை பார்க்க கூட தரிசனம் பார்க்க கிடைக்காத அளவு கூட சீக்கிரமாக செனனை ஓட்டு போடு எனக்கு புளித்தியை போடுன்ட்டு நடிச்சுட்டு 2 காலக்கையை தோலை தூக்கிட்டு ஒரு பசு மேலே நின்று வாசிக்கான். அறிய வேண்டாமல ஏண்டா முட்டாப்பேல நீ நடிக்கிறனால தான்டா பூரா மண்டையை திருப்பி வச்சுருக்க. அரசியல்வாதி பேப்பரை விட்டு கொடுத்துட்டான். சென்னை ஓட்டு முத்திரை வாங்கி அந்த சென்னை ஓட்டு போட்டதுக்கு 1000 5000 கொடுத்து வாங்குதானா, அதை திருப்பிட்டான். மூளை திருப்பிட்டான். இப்போ அந்த மூளை திருப்பி கொடுக்குற நிலமை வந்துருச்சு. கொடுப்பு பிதிக்கி எடுத்து போடுவார். புரியுதா இல்லையா? கைலாசத்தில் இப்போ ஜேசிபியை வச்சு அவன் எல்லாரும் சொல்லுதான். அவங்க ஊரை தான் சொல்லுதான். அவங்க ஊருக்கே அசிங்கம் இல்லையா? இவனை தூக்கி போட்டு மிதிக்கண்டா. நம்ம ஊரை போய் சொல்லியே கேவலப்படுத்தானே அவங்க ஊருக்காரங்க அடிக்கணும். அது கணக்கு பார்த்தானா எவனா ஒரு நல்லவன் பார்த்தானா தூக்கி போட்டே மிதிக்க மாட்டான்ல, மிதிப்பான். ஏண்டா எங்கே போய் சேட்டை பண்ணுத? அப்போ அங்கேயும் போய் பூரா கொலவரியில் அழுதாடான்னு கேள்வி கேட்பாங்க. உனக்கு கேட்கல இந்த வரி. அதுக்குத்தான் அவனை வச்சே ஆடி கணக்கு போட்டார். கணக்கை முடிச்சிட்டாரு. கணக்கை விட்டாச்சு. எல்லா அதிகாரியும் ஒழுங்காக பார்த்துக்கோ. எல்லா அரசியல்வாதியும் ஒழுங்காக பார்த்துக்கோ. புரியுதா? 10,000 கோடி 2ஆம் நம்பரை திருச்சி ஓட்டுதவனும் பார்த்துக்கோ. தப்புக்கு தண்டனை எப்படி கைலாசத்துலேருந்து ஆட வரான், எப்படி ஓட வரான்? பிதிக்கி சாணி வெளியே எடுத்து போடுவார். இல்லை கல் உடைச்சானா நாங்கள் ஒழிச்சாலா இந்த கணக்கு உலக நாடே எடுப்பார். இந்தியா நாடு தமிழ்நாட்டில் எடுப்பார். பிதிக்கி சாணியை வெளியே எடுத்து போடுவார். என்கிட்ட பேப்பர் இருக்குது, நாங்கள் சட்டத்தில் ஓட்ட இருக்குன்னு நீ அலையாத. இவரே இறங்கி களத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு. கால்கிட்ட மிதித்து சாணி ஆக்கிட்டு போயிடுவார். பார்த்துக்கோ. குடல் மூளை மண்டை செதறினாரா செதறி போய் கிடப்பா. இவர் பார்த்த வாரில் பார்த்துட்டு போயிடுவார். காரு வண்டி ட்ரெயினு பஸ்ஸு கிஸ்ஸு 4 வீலர் 2 வீலரில் நசுங்கி குடல் சரிஞ்சு போய் கிடப்பா. ஒழுங்கா போடா. சத்தியம்டா.